அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, அனைவருக்கும் நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் அவரது ஆசிரையும் உரித்தாக்கி அன்னை மரியின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று நாம் முதல் வாசகத்தில் 1 தீமோத்தேயு அதிகாரம் 1 15 முதல் 17 வரையுள்ள வார்த்தைகளையும், நற்செய்தியில் லூக்கா அதிகாரம் 6 43 முதல் 49 முடிய உள்ள இறை வார்த்தைகளையும் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நம்மோடு வாழ்ந்து வழிகாட்டி திரு அவையை வழிநடத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரை பற்றி கேட்ட கேள்விக்கு எந்தவித தயக்கமுமின்றி நான் ஒரு பாவி என்று வெளிப்படையாக சொன்னார். அவரது இந்த பதிலை எல்லா பத்திரிகைகளும் பாராட்டின. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் தன்னை பற்றி வெளிப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் நல்ல கனிதரும் மரம் பற்றி கூறுகிறது. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும் என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். எல்லா மரங்களும் அதன் தன்மைக்கு ஏற்ப கனிதரும். அதை வைத்து அந்த மரம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளலாம். நாம் சில நேரங்களில் எதையாவது எதிர்பார்த்தால் அது பொய்த்து போய்விடும். அதுபோல அரசியல்வாதிகளிடம் பரிவையும் கரிசனையையும் அன்பையும் எதிர்பார்க்க முடியாது. மருத்துவர்களிடம் நற்சுகம் கிடைக்கும் என எதிர்பார்த்தால் அதிக செலவாகும். காவல்துறையிடம் பாதுகாப்பை எதிர்பார்த்தால் லஞ்சம் கை நீட்டுகிறது. மக்களின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட துறைகளிடமிருந்து, நிறுவனங்களிடமிருந்து நீதியை, பரிவை, பாதுகாப்பை எதிர்பார்ப்பது நியதி. ஆனால் ஒரு சிலரின் சோம்பேறித்தனத்தால், சுயநலத்தால் நாம் வாழும் சமூகம் வளமற்று போகிறது. ஆனால் ஒரு சில நல்ல உள்ளங்கள் பிறர் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற தியாக உள்ளங்கள் மட்டுமே நல்ல கனிகளான அன்பு, நீதி, பரிவு போன்ற நல்ல பண்புகளை வெளிப்படுத்துகின்றனர். இப்படிப்பட்ட நல்லவர்களை கொண்டுதான் நாம் வாழும் சமூகம் இன்றும் நிலைத்து நிற்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நல்ல கனிதரும் மரங்களாக மாற வேண்டும் என்பதுதான் இயேசுவின் விருப்பம். நமது வாழ்வு ஒவ்வொரு நாளும் மாற்றம் பெற வேண்டும். இயேசு நம்மை நல்ல கனிதரும் மரத்திற்கு ஒப்பிடுகிறார். எனவே நல்ல கனிதரும் மக்களாக, பிறர் வாழ்வில் ஒளியேற்றும் மக்களாக, பிறர் வாழ உதவி செய்யும் மக்களாக மாறுவோம். அவ்வாறு நல்ல கனிதரும் மக்களாக நாம் மாற வேண்டுமானால் நமது அன்பு கடவுள் இயேசு காட்டிய பாதையில் நடக்க வேண்டும். இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் அவர் விட்டு சென்ற விழுமியங்களை நம் வாழ்வில் நமதாக்கி அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தால் நாமும் நல்ல கனிதரும் மக்களாக, இயேசுவின் செல்ல பிள்ளைகளாக மாற முடியும். நல்ல கனிதரவும் முடியும். அவரது அன்பு பிள்ளைகளாக பாசத்தையும் நேசத்தையும் பெற முடியும். மனம் போல்தான் வாழ்வு என்பது பழமொழி. அதைத்தான் இயேசு உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசும் என கூறுகிறார். நமது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தேனொழுக இருக்கலாம். ஆனால் நமது உள்ளங்கள் வஞ்சகமும் தீய எண்ணங்களும் உடையனவாய் இருந்தால் அது நன்மை தராது. எனவே நமது இதயங்களை, நமது மனதை நல்ல எண்ணங்களால், நன்மை தரும் சிந்தனைகளால் நிரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் நமது வாழ்வு பிறருக்கும் கடவுளுக்கும் உகந்த வாழ்வாக அமையும். நமக்கு வாழ்வு தரும் இயேசுவின் மேல் ஆழமான நம்பிக்கையையும் நல் உணர்வும் கொண்டு வாழ்வோம்.
நமது வார்த்தைகள் பணிவை வெளிப்படுத்த வேண்டும். நன்மைகள் நிறைந்திருக்க வேண்டும். உண்மை நிறைந்திருக்க வேண்டும். நமது பார்வையில் கனிவு இருக்க வேண்டும். இயேசுவின் பார்வை நமதாக வேண்டும். நிறைவான இதயம் நிறைவு தரும் செயல்பாடுகளால் நிரம்பி வழியும். அந்த நிறைவான மனதை பெற்றுக்கொள்ள இறை ஆசீர் வேண்டுவோம். அவரில் இணைந்திருப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.